இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம். ஸோ 3 நாள் வந்து இங்கே தான் டேரா போட போகிறோம். ஸோ முதல்ல போயிட்டு எப்படி செக்இன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 72 வில்லா ஹவுஸ் இது பேர். ஸோ இங்கே கீயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. யாருமே வந்து நேரில் சாவி தர மாட்டாங்க. இதை திறந்தால் அதில் வந்து கோடு இருக்கும். நமக்கு கோடு சொல்லியிருக்காங்க, அதனால் கோடை போடுவோம். ஸோ பின்னை போட்டுட்டு இந்த இதை அழுத்தி கீழே திறந்தா உள்ளே வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா சாவி இருக்கும். ஸோ சாவி எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருவோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியா. ஸோ நேராக போனால் ஃபஸ்ட்டு கிச்சன் இருக்குது. கிச்சனை பார்த்துருவோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. யுவா காட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ புக்குனால ஃபுல்லாக உள்ளே வச்சுருக்காங்க. டீ கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்க கலர் செம்மையாக இருக்குது, க்ரீன் கலரில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனு, இந்த டீ, சுகரு, காஃபி, டோஸ்ட்டு, கேட்டு இந்த பாருங்க சூப்பராக இருக்குது பச்சை கலரில். ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நார்மலாக. இங்கே வந்து வீடு அவன் இங்கெல்லாம் அடுப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ அடுப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்குது. ஸோ அவன் வேணால் கிரில் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜுக்குலாம் நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மாதிரி எல்லா யூட்டன்சில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருந்துக்கும். ஸோ நமக்காக வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டோன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஸோ டிஷ் வாஷர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. நல்ல ஸ்டோரேஜ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இது பாய்லரு. ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் நமக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர். ஸோ எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால்கனி சும்மா கார்டன் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ போனால் பின்னாடி இங்கே வருங்க. இங்கே ஒரு குட்டி அளவு ரூம் மாதிரி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த குட்டி ரூமுக்குள்ளார ட்ரையர் இருக்குது. கீழே வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விடு, பவுடரு, கம்ஃபர்ட்டு, ஸோ எல்லாமே இருக்குது. எதுவுமே நீங்கள் வந்து வாங்கிட்டு வர தேவையில்லை. உங்கள் ஸ்டேக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்காக எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோதான். அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் அப்படியே செம்மையான கார்டன், செம்ம வியூவாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஐயா தெரியல. இங்கே பாருங்க ஃபுல்லாக செம்மையாக இருக்குது கார்டனு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் திறந்து இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம பெருசாக போய் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ அடுத்து வந்து மீல போயிட்டு ஹாலு, பெட்ரூம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். போகலாம். ஸோ வந்து கிச்சன் உள்ளே வச்சு முடிச்சாச்சு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நேராக ஹால் இதுக்குள்ளே போயிடுவோம். பாருங்க செம்ம கிராண்டாக இருக்குது இந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சோஃபாலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கர இதாக இருக்குது. அந்தளவு குஷன் மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபெர்ரோ ரோச்சர் சாக்லேட் நமக்காக வச்சுருக்காங்க. ஸோ டிவி ரிமோட்லாம் இருக்குது. டிவி பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிம்னி வந்து இது எலக்ட்ரிக் மாதிரி ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எலக்ட்ரிக்கு. ஸோ டைனிங் டேபிள்லாம் இங்கே இருக்குது. ஸோ கப்ஸ், பிளேட்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு பயங்கர கிராண்டாக இருக்குது இந்த இடம். ஸோ சூப்பராக இருக்குது. அடுத்து அவங்க போய் மேலே ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் போகலாம். மேலே ஸ்டெப்ஸு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், ஒரு டாய்லெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டு. ஸோ ஒரு ஆள் படுத்துக்கலாம், ஜாலியாக இருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்குது. வெளில பார்த்தீங்கன்னா செம்ம வியூ, ரோடு தெரியுது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறத வச்சுக்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம் இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர் எனக்கு இந்த பச்சை கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது. யாராவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். வியூ வேறு லெவலில் இருக்குது. வெளியில் சூப்பராக இருக்குது. இதில் வாட்டர் பில்லியோடது கண்ணாடி. சும்மா ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து அந்த பெட்ரூம் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd பெட்ரூமு. இது பாருங்க, இங்கே வந்து தாராளமாக 2 பேர் படுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா இருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்ட் கொடுத்துருக்காங்க.
கபோர்டில் ஸ்டோரேஜ்லாம் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்க பின்னாடி கார்டன் வியூவு, இதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்பிக்யூலாம் போட்டோம்னா செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸு. ஸோ பெருசாக அந்தளவுக்கு இந்த பக்கம் வியூ இல்லை, இது ஒரு ஹில், அதனால இங்கே செம்மையாக வியூ இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ வெளியில் ஒன்றுமே தெரில, அவ்வளோதான். ஸோ வாங்க அடுத்து டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு. இங்கே டப்பு வச்சுருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி டப்பு தான் இருக்குது. ஸோ அது நின்று குளிச்சுக்க வேண்டியதான். பாத்ரூமு ஹீட்டர் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ பரவாயில்ல, இங்கே வந்து எப்பயுமே யூகேல வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டருக்கு தனி டேப்பு, கோல்டு வாட்டருக்கு தனி டேப் இருக்கும். ஸோ இங்கே பரவாயில்ல, ரெண்டும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்காங்க. அடுத்து டாய்லெட் சீட்டு, அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்ரு. ஸோ ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க, செம்மமாக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஸ்டேவை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 நாள் வந்து நம்ம இந்த வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் மூவ் ஆயிருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பட்டாசுலாம் வெடிச்சிட்டு குக்கிங்லாம் பண்ணி சாப்பாடு, ஃபிஷ்ஷு, சிக்கனு, மீன், மட்டன் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அசத்த போகிறோம். ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டு சைட் டோர் மாதிரி உள்ளே போகிறோம். இங்கே வேணால் கார் பார்க் 2 கார் 3 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது வெளியில். ஸோ நேராக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப குளிருது. அவ்வளோதான். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் இருக்குது. இதுக்குள்ளார போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளார போயிடுவோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 170 pounds தான் ஆச்சு. நான் ஒரு 3 nights 2 day வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீட்டுக்குள்ளார போயிட்டு இனிமேல் குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குனதுக்கப்புறம் நம்ம வெளில போயிட்டு பட்டாசுலாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். லெட்ஸ் கோ.